بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك لمن الشاهدين الشاكرين والحمد لله رب العالمين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الحمد لله நேற்றையோடைய வகுப்பில் மிக முக்கியமான சில பகுதிகளை பார்த்தோம். அதாவது ரமதான் என்றது ஒரு நியாமத். அந்த நியாமத்துடைய பெருமதியை கட்டாயமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அந்த ரமதானுடைய பெருமதியை விளங்கினதன் பின்னால இந்த ரமதான் என்றது எதற்காகவே எங்களுக்கு தரப்பட்டிருக்குது, இந்த ரமதானால நாங்கள் எதை அடைய வேண்டும் என்றத கட்டாயமான சில முக்கியமான சில பகுதிகளை நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்தியோட வகுப்பிலையும் தொடராக சில முக்கியமான பகுதிகளை கலந்து கொள்வோம், அதை பகிர்ந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையான விஷயங்களை வாழ்க்கையில் கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. நேற்றையோடைய வகுப்புல கடைசி நேரத்தில் ரமதான் என்றது ஒரு சீசன், ரமதான் என்றது ஒரு சீசன். ஆனால் இந்த சீசனை அடைகிற மக்கள் 3 விதமாக இருப்பார்கள் என்பதாக சொல்லித்தான் நான் கடைசியாக வகுப்பை முடித்தேன். ஒரு சாராருக்கு ரமதான் என்றது சரியான கஷ்டமான கால பகுதியாக இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு பகல் நேரத்தில் என்ன செய்யணும், பசியில் இருக்கணும், சாப்பிட இயலாது, குடிக்க இயலாது. அந்த வாழ்க்கையில் இவைகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது, இவைகள் எல்லாம் விட்டு இருக்கிறது என்றதெல்லாம் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு நோன்பு பிடிச்சா சஹருடைய நேரத்தில் பசி வந்துடக்கூடாது என்பதாக கூடுதலாக சாப்பிடுவார்கள். பகல் நேரங்களில் அந்த பசியை நான் உணர்ந்திடக்கூடாது என்பதற்காக அதிகமாக தூங்குவார்கள். எங்கதான் நோன்பு துறக்கிற நேரம் வருகிறது என்பதாக ரமதான் அவர்களுக்கு பாரமாகவே இருக்கும். இது ஒரு சாரார். இன்னும் ஒரு சாராருக்கு ரமதான் என்றது ஒரு சீசனாக இருக்கும். அது அமலுக்கல்ல, வியாபாரத்துக்கு. அவர்களுக்கு ரமதானுடைய பகல் இரவு என்றது வித்தியாசம் இல்லாமல் ரமதானுடைய காலத்தில் அவர்கள் மேக்சிமம் எவ்வளோ ப்ராஃபிட் தேடலாம், அந்த சீசன்ல எவ்வளோ நாங்கள் நல்லா சம்பாதிச்சு கொள்ளலாம், உழைக்கலாம் என்றதுல ரமதான்ல அவர்கள் மிகவும் முன்வரமாக இருப்பார்கள். இது எல்லாத்துக்கையும் தாண்டி ஒரு சாரார் ரமதான இபாதத்துக்கான ஒரு சீசனாக பார்ப்பார். ஏன் ரமதான் இபாதத்துக்கான சீசனாக பார்க்கணும் என்றதை நான் நேற்று ஞாபகப்படுத்தினேன். ஒரு மாத காலம் வருஷம் தோறும் ஒவ்வொரு வருடங்களும் விடுபடாம ஒரு மாதம் நோன்பு பிடிக்கணும் என்பதாக ரமதான் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இது என்னையும் உங்களையும் கஷ்டப்படுத்துறதுக்கல்ல. லஅல்லகும் தத்தகூன். தத்தகூன் என்றது என்ன என்றதை நேற்று நான் விளங்கப்படுத்தினேன். அதாவது ரமதான்ல ஒரு மனிதர் ஒரு மாத காலம் நோன்பு பிடித்தால் அந்த ரமதானுடைய ஒரு மாத காலத்துடைய நோன்பு முடிகிற நேரத்துல அவருக்கு பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்ற ஒரு சக்தி ஏற்படணும் என்றது தான் ரமதானுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் தக்வா. அவர் பாவங்களை பயப்படணும், பாவங்கள் அவருக்கு கஷ்டமாக அமையணும், பாவங்கள் இருக்கிற விருப்பம் அவருக்கு இல்லா போய் அதுல ஒரு வெறுப்பு வரணும். இதுதான் ரமதானுடைய எதிர்பார்ப்பு என்றதை நேற்று நான் ஞாபகப்படுத்தினேன். எனவே இந்த சில முக்கியமான பகுதிகளோடு இன்றைக்கு நான் நேரடியாக நோன்புல வாரேன். அந்த நோன்புல இருந்து ஆரம்பிச்சு சில பகுதிகள் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்டு போவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயங்களை விளங்குறது மாத்திரம் இல்லாமல் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானா. நாங்க இந்த பெருமதியை விளங்கின ஒரு மனிதனுக்கு ஷாபானுடைய மாதம் முடிஞ்சு ரமதானுடைய மாதத்திற்கான பிறை என்ன செய்கிறோம், நாங்க காண்றோம். 2 விதமாக வரலாம். ஒன்றோ ஷாபானுடைய கடைசி 29வது நாள் நாங்க பிறைய பார்த்து பிறைய கண்டால் இந்த மாதத்தை 29 நாட்களாக நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு ரமதானுடைய மாதத்தை என்ன செய்வோம், ஆரம்பிப்போம். அப்படி இல்லை என்றிருந்தால் ஷாபானுடைய மாதத்துல எங்களுக்கு 29வது பிறை காணல என்றிருந்தால் அந்த மாதத்தை 30ஆக கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே எங்களுக்கு என்னதாக இருக்கும், ரமதானுடைய ஃபர்ஸ்ட் டே ஆக இருக்கும். எப்படியோ ரமதான் என்றது எங்களுக்கு ஆரம்பமாகும் எங்கிருந்து, மக்ரிப்ல இருந்து. ஃபர்ஸ்ட் நைட் தென் த டே. நாங்க நோன்பு பிடிக்கிறதுக்கு முன்னாலேயே நாங்க ரமதான ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட ரமதான்ல மோர் தென் 12 hours கழிச்சதுக்கு பின்னால தான் ரமதான்ல நோன்பையே நாங்க ஆரம்பிக்க போறோம்.
அப்ப ரமதான்ல ஃபர்ஸ்ட் நோன்புக்கு முன்னால எங்களுக்கு ரமதான்ல வாரது இட்ஸ் நைட். அது வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நாங்க ஷாபானுடைய பிறைய 29 அல்லது 30 கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கு நாள் நாங்க ரமதான ஆரம்பிக்க போறோம் என்று இருந்தால் what we supposed to do first? முதலாவது என்ன செய்யணும்? மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால ரமதான் என்பதாக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டுட்டா ஆரம்பத்தில் என்ன செய்யும்? நாங்க துஹருடைய தொழுகைக்கோ சுபஹுடைய தொழுகைக்கோ தொழுகைக்கு முன்னால தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்வோம்? நியத். அப்ப ரமதானுடைய பிறை கண்டுட்டாண்டா ரமதானுடைய இபாதத்துல முதலாவது விஷயமே what is your intention? எங்க இன்டென்ஷனை அங்க நாங்க வைக்கணும். அடுத்த 30 days ஏண்டா இன்னமல் அஅமாலு பின்னியாத். அந்த நேரத்துல மனிதன் என்ன இன்டென்ஷனை வைக்கிறானோ அந்த இன்டென்ஷன் அடையறதுக்கு தான் மனிதன் முயற்சி செய்வான். இன்டென்ஷனே இல்லை என்றால் எங்களுக்கு கோல் ஒன்று இருக்காது, எங்களுக்கு ரமதான்ல ஒரு டார்கெட்ஸ் இருக்காது. அப்ப பிறை கண்டுட்டாங்க என்ற செய்தி எனக்கு கேள்விப்பட்ட உடனேயே கட்டாயமாக இந்த ரமதான்ல நாங்க முதலாவது மார்க் பண்ண வேண்டிய பாயிண்ட், நானும் நீங்களும் எங்களுடைய இன்டென்ஷனை ஸ்ட்ராங்காக வைக்கணும். இன்டென்ஷன் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்றால் ரெண்டாவது கொஸ்டின் வந்து what should be the intention? என்னத்தை நியத்து வைக்கிற? இதுதான் நியத். மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. முதலாவது என்ன செய்யணும்? நியத்து வைக்கணும். ரெண்டாவது என்னத்தை நியத்து வைக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானுடைய மாதத்துல நோன்பு நோட்கோனும் 2 எக்ஸ்பெக்டேஷனோட. எத்தனை விஷயத்தோட? நானும் நீங்களும் அந்த இந்த வருஷம் நோன்பு என்று எங்களுக்கு டிக்ளேர் பண்ணப்பட்டதுக்கு பின்னால இந்த 2 விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக நாங்க நியத்தாக ஆக்கணும். முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானன். அல்லாஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரமதான்ல நோன்பு பிடிக்கிறதுல என்னென்ன நன்மைகள் இருக்கிறது, என்னென்ன வாக்குறுதிகளை அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் தாரதாக குர்ஆனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி இருக்கிறார்களோ இவைகள் எல்லாத்தையும் நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஈமான் எனக்கு ஆரம்பத்தில் இருக்கும். இதாக முக்கியம். ஈமானன். அந்த ஈமான் இருக்கணும் என்றா கட்டாயமாக என்ன எனக்கு கிடைக்கும் என்றது தெரிஞ்சிருக்குமே. இன்னைக்கு இருக்குது என்றதை தெரியாம எனக்கும் உங்களுக்கும் ஈமான் ஒன்று வரமாட்டான். அப்ப ரமதான்ல என்ன இருக்குது? அன்பான சகோதரர்களே, ரமதான்ல என்னதான் இல்லை. ரமதான்ல என்ன இருக்குதுன்னு கேட்டா அதுக்கான ஆன்சர் ரமதான்ல என்னதான் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அத்ரக ரமதான ஃபலம் யுக்ஃபர் லஹ். இந்த ஹதீஸை நல்லா விளங்கணும். மன் அத்ரக ரமதான், ஒருத்தர் ரமதான்ல நோன்பு பிடிக்கிறத பத்தியோ, இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான்ல தொழுகிறத பத்தியோ, ரமதான்ல செலவழிக்கிறத பத்தியோ, அல்லது ரமதான்ல அதாவது குர்ஆன் ஓதுறத பத்தியோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசல. மன் அத்ரக ரமதான், ஒரு மனிதனுக்கு ரமதான அடைகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஜஸ்ட் ஹி ரீச் ரமதான். இந்த வருஷம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தரும். அந்த ரமதானுக்கு என்டர் ஆகிட்டோம். எங்களுக்கு ஷவ்வால் ஷஅபானுடைய மாதத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரமதானுக்குள்ளால போறதுக்கான என்ட்ரி எனக்கு கிடைச்சிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மனிதனுக்கு கிடைச்சி அவர் ஃபலம் யுக்ஃபர் லஹ், அவருக்கு ரமதானால பாவம் மன்னிப்பு கிடைக்கல என்றால் புஅதன் லஹ், அவருக்கு நாசம் உருவாகட்டும் என்றதா சொன்னார்கள். என்ன ரமதான் என்றதே இது எப்படி என்றால், அந்த மெஷினுக்குள்ளால போட்டால் அந்த மெஷின் ஒரு பக்கத்துல என்டர் எடுத்து மற்ற பக்கத்துல எக்ஸிட் ஆகக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? அந்த சிஸ்டத்துக்குள்ளால போய் வெளியே வார ஒருத்தர் என்ன செய்யணும்? அவர் கிளீன் ஆகணும். இதுல புதுனம் என்ன தெரியுமா? அதுக்குள்ளால என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகிற ஒருத்தர் கிளீன் ஆகாம வெளியே வாரதாக இருந்தால் அது உலகத்தில் ஆகப்பெரிய ஆச்சரியம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அத்ரக ரமதான், ஒரு மனிதனுக்கு ரமதான் அடையறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அவருக்கு ரமதான்ல பாவ மன்னிப்பு கிடைக்கல என்றால் புஅதன் லஹ்,
புஅதன் லஹு. சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இல்லம் யுக்ஃபர் ஃபமதா, அவருக்கு ரமதான்ல பாவ மன்னிப்பு கிடைக்கல என்றால் ஃபமதா, when? Is there anything greater than Ramadan? Never. ரமதானை விட கிரேட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உலகத்துல எதுவுமே இல்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதான் கிடைச்சி அதுலயும் பாவ மன்னிப்பு கிடைக்கலன்னா அவர் உண்மையிலேயே அவரை விடவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கப்பட்ட ஒரு மனிதர் வேற யாருமே இருக்க மாட்டார். அப்ப ஒரு மனிதனுக்கு இந்த ஃபீலிங் இருக்கணும், உண்மையிலே நான் என்ன கிளீனிங் ஒரு ப்ராசஸுக்குள்ளால போட போறேன், நான் நோன்பு பிடிக்க போறேன், இந்த ஈமான். அப்ப ஒரு மனிதனுக்குள்ள இந்த ஈமான், இந்த ஃபேத் ஒரு மனிதனுக்குள்ளால வந்தால், மனிதன் இதை பிலீவ் பண்ணினால், பிலீவ் will push him into what? Action. This is Ramadan. This is Ramadan. எதுவுமே அல்லாஹ் வைக்க மாட்டான். ரமதான்ல ஈமானோட இஹ்திசாபோட, நான் பின்னால பேசுறேன், இங்க சாமா என்றது ஷரியத்துடைய பார்வையில நோன்பு என்றது என்ன, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அதுதான் நாளைக்கு என்ன நாங்க ரமதானுடைய நைட்டை தான் பேச போறோம். நாளைக்கு ரமதானுடைய டே பேசுவோம். ஃபர்ஸ்ட் நைட் இந்த டேல தான் நாங்க பசியில் இருக்க போறோம். ரமதான் அங்கதான் எங்களுக்கு சௌம் என்றது இருக்கு. சியாம் என்று சொல்றது இது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஸலஃபுகளும் இப்படி நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. அந்த நோன்புக்கு தான் இந்த கூலி. இந்த ஈமானோட இஹ்திசாபோட அந்த நோன்ப ஒரு மனிதர் பிடித்தால், அந்த நோன்பு அவருக்கு கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? என்னது? எல்லா பாவத்தையும் எதையும் விட்டு வைக்காது. ரமதான் முடியக்குள்ளே அன்றைக்கு பிறந்த ஒரு புள்ள எப்படி பியோவாக இருக்கும் அது மாறி வெளியே வரலாம். சிவம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமதான் இப்படி எனக்கும் உங்களுக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ ரமதானுடைய பெருமதியை பாருங்க. குல்லு அமல் இப்னி ஆதம லஹு இல்ல ஸௌம் ஃபஇன்னஹு லீ. மனிதன் செய்கிற எல்லா இபாதத்துகளையும் மனிதனுக்கு ஒரு பங்கு இருக்கு, ஆனா நோன்புல மட்டும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஏன் அர்த்தம் என்ன? குல்லு அமல் இப்னி ஆதம லஹு, மனிதன் செய்கிற எல்லா இபாதத்திலையும் மனிதனுக்கு உலகத்தில் அதுல ஒரு பங்கு கிடைக்குது. உதாரணமாக நீங்க பேணுதலான தொழுகிற ஒரு மனிதராக இருந்தால், 5 நேரம் முன்னாஞ்சமாத்தோட தொழுகிறதாக இருந்தால், பொதுவாக உள்ள இருக்கிற எல்லாருக்கும் திரும்பி ஒரு தொழுகையாக இல்லையா? நீங்க யாருக்கும் தெரியாம ஹஜ்ஜுக்கு போகலாமா? போகலாம். நீங்க யாருக்கும் தெரியாம சதகாக்கள் கொடுத்தாலும் எடுக்கிறவருக்கு தெரியும் நீங்க யாருக்கு சதகா தந்தது. உலகத்துல ஒரு மனிதனுக்கு இபாதத்துகளை இன்னொரு மனிதனுக்கு மறக்கவே முடியாது. ஆனா உலகத்துல ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சீக்ரெட்டாக இருக்கிற இபாதத் நோன்பு மட்டும்தான். நோன்பு மட்டும்தான். அதனால அல்லாஹ் சொல்றான், ஃபஇன்னஹு லீ, இந்த இபாதத் இது எனக்கு மட்டும் சொந்தமானது. இந்த இபாதத்தை நாங்க வேற யாருக்கும் செய்திடக்கூடாது. அப்படி இருந்தால் அது பெரும் அநியாயம். அந்த இபாதத் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் ஒரு சீக்ரெட். இந்த சீக்கிரத்தை கூட எனக்கும் உங்களுக்கும் பாதுகாக்க முடியாது என்று இருந்தால் நாம் யாரும் இல்லை. We don't deserve to be ya ayyuhalladhina amanu. Ya ayyuhalladhina amanu அந்த கேட்டகரிக்குள்ளார நான் நீங்களும் வர மாட்டோம். அப்ப கட்டாயமாக எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும், இது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் ஒரு சீக்ரெட். இந்த சீக்ரெட்டை நான் இப்படி பாதுகாக்கிறது. மன சகோதரர்களே, அல்லாஹ் இதனால தான் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஆச்சரியமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் நோம்பாளியோட எவ்வளவு இரக்கம் விட்டான். நோம்பாளியோட எவ்வளவு இரக்கம் விட்டான். உதாரணமாக நானே சொல்றேன், நான் இஸ்மத்தோட முன்னால் உட்கார்ந்து இருக்கேன். I have a bad breath. சும்மா யோசிங்க, ஃபார் எக்ஸாம்பிள், I have a bad breath. அப்ப யாருமே எனக்கு கிட்ட வந்து பேசுறதுக்கு என்ன செய்ய மாட்டான், விருப்பப்பட மாட்டான். குறைஞ்சது எனக்கு மிச்சமே நல்ல ஒருத்தராக இருந்தா அவர் என்ன பார்த்து செல்வாரு, கொஞ்சம் ஆயில வாசம் வருவது. சிலவங்க செல்ல மாட்டாங்க, சிலவங்க மிச்சம் நெருக்கமானதாக இருந்தா சொல்லுவாங்க. உண்மையில உலகத்துல யாராக இருந்தாலும் ஒரு பேட் பிரெத், வாயிலிருந்து வரக்கூடிய ஸ்மெல் மோசமாக இருந்தா everyone will get disturbed.
இன்க்ளூடிங் அது உங்களோட வைஃபாக இருந்தாலும் சரி. அவ்வளோ கஷ்டம். மனுஷன் வந்து வாய் நாட்டம் என்றது இது அவ்வளோ கஷ்டம். ஆனால் அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் நோன்பு பிடிக்கிற நேரத்தில் பேக் பிரெத் இட்ஸ் நாட் சம்திங் பிளசன்ட். பிளசண்டாக இருக்கலாம், அது எல்லாருக்கும் டிஸ்டர்பாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நோன்பு பிடிச்சதுக்கு பின்னால வாயிலிருந்து வரக்கூடிய இந்த பேட் பிரெத் இருக்குது. இந்த பேட் பிரெத் வந்து அவருடைய ஃபெலோ ஹியூமனுக்கு டிஸ்டர்ப் பண்றதாக இருந்தாலும், அவருக்கு பிளசண்டாக இல்லட்டியும், அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த பேட் பிரெத்துக்கு அல்லாஹ் அது he will love it. அதனால ஆனால் ஒரு நோம்பாளியுடைய வாயிலிருந்து வருகிறது என்றதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல ஹலூஹு ஃபமிஸ் ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி மின் ரிஹில் மிஸ்க். It will be pleasant to Allah than the fragrance of musk. மஸ்குடைய வாசத்தை விடவும் அல்லாஹ்வுக்கு அந்த வாசம், அந்த நாத்தம் பிளசண்டாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் அல்லாஹ் ஒரு நோம்பாளியோட அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய இந்த கனெக்ஷன். இதுக்கே இவ்வளோ அல்லாஹ் விலை கொண்ட கொடுக்கிறான் என்றிருந்தால் நோம்பாளியுடைய அதர் மேட்டர்ஸ், ஒரு நோம்பாளிக்கு நோம்பு பிடிச்சு வரக்கூடிய தலைவலி, ஒரு நோம்பாளிக்கு நோம்பு பிடிச்சிடக்கூடிய அந்த பசியும் அந்த தாகத்தையும் அவர் பொறுக்கிறது, இது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பமா இருக்கும். அல்லாஹ் ஒரு நாத்தம் அல்லாஹ்வுக்கு இவ்வளவு விருப்பமாக இருக்குமாக இருந்தால் நோம்பாளியுடைய அடுத்த இபாதத்துகள் we can't even imagine. இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அடுத்ததாக சொன்னார்கள், உலகத்தில் அல்லாஹ் எல்லா நன்மைகளுக்கும் ரிவார்ட் ஒன்று கொடுக்கிறதுக்கு he has kept ஒரு ஷீட் ஒன்று இருக்கு. according to that sheet only he will be rewarded. அதுல மினிமம் எப்படின்னா வல் ஹஸனத்து பிஅஷ்ரத்தி அம்சாலிஹா. ஒரு மனிதன் எந்த நன்மையை செஞ்சாலும் அந்த நன்மைக்கான ரிவார்ட் வந்து இட் வில் பி 10 times. அதுதான் பிகினிங். அதை விட குறைஞ்ச ஒரு தரம் இல்லை உலகத்தில். அந்த வலா யஜ்ஸி ஸய்யிஅத இல்லா மிஸ்லஹா. ஒரு பாவம் செஞ்ச பாவத்துக்கு ஈக்குவலாக தான் பனிஷ் பண்ணும். ஆனா நன்மை செஞ்சா அதுக்கான ரிவார்ட் வந்து the minimum scale வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் 10 times. அதுதான் மினிமம் ஸ்கேல். அதை விட குறைஞ்ச ஒரு ஸ்கேல் ஒன்று இல்லை. சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா 700 ضعف. ஒரு மனுடைய இக்லாஸ், ஒரு மனுடைய இபாதத்தில் இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ஷன், அதில் அவர் செய்யக்கூடிய sacrificing, இது எல்லாத்தையும் வச்சு அல்லாஹ் could multiply up to 700 times. இது வரலாற்று அல்லாஹ் இங்க எல்லாருடைய இபாதத்தையும் அப்படியாப்பட்ட இபாதத்தாக அல்லாஹ் வைப்பான். அந்த இபாதத்துல மேக்சிமம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கும். அந்த மேக்சிமம் கிடைக்கிறதுக்கு ஆக முக்கியமான ஒரு பகுதி தான் இஸ்லாம். உலகத்தில் ஆக கஷ்டமானதும் அதுதான். ஆகவும் கஷ்டமானது எதை செஞ்சாலும் நாங்க எதைத்தான் உலகத்துல சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எனக்கு மறந்தால் ஞாபகப்படுத்துங்க. இந்த மஜ்லிஸுடைய கடைசி நாள் ஒரு முக்கியமான ஹதீஸோட சேர்த்து நான் முடிக்கிறேன். வாழ்க்கையில ஏழுமாக இருந்தால் அந்த ஹதீஸுக்கு சொந்தக்காரர்களாக நான் நீங்களும் மாற முயற்சி செய்வோம். கடைசிக்கு பேசுறேன். இதுதான் மினிமம் ஸ்கேல் 10 times, the maximum வந்து 700 times. உலகத்துல தொழுகையாக இருக்கலாம், திக்ராக இருக்கலாம், குர்ஆனுடைய திலாவத்தாக இருக்கலாம், என்னென்ன இபாதத் இருக்குதோ இந்த எல்லா இபாதத்துகளும் இந்த ஸ்கேலுக்குள்ளாக தான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்ல ஸௌம், இந்த ஸ்கேலுக்குள்ளால அல்லாஹ் நோன்பை போட மாட்டான். நோன்பு அதுக்கான ஸ்கேல் என்ன என்றது இட்ஸ் சர்ப்ரைஸ். இதுதான் நோன்பு, இதுதான் நோன்பு. உலகத்தில் எல்லா நன்மைகளையும் எப்படி அதை கால்குலேட் பண்றான் என்றத குர்ஆன் தெளிவாக பேசுகிறது, ஹதீஸ் தெளிவாக பேசுகிறது. ஆனா நோன்பு அல்லாஹ் சொன்னான், இது எனக்கும் அடியானுக்கும் உள்ள சீக்கிரம். அந்த சீக்கிரத்துக்கு எப்படி நான் ரிவார்ட் பண்ணணும் என்றத கயாமத்தினால தான் நான் மனிதனுக்கு ரிவீல் பண்ணுவேன். அது வரும் வரங்காட்டி இட் வில் பி a secret, it will be a surprise. அன்பான சகோதரர்களே, அந்த ஃபீலிங் எனக்கும் உங்களுக்கும் ரமதான்ல இருக்கும். ஈமான்
ஈமான். ஈமான்ல غفر له ما تقدم من ذنبه كل امل ابن ادم له الا الصوم فانه لي لخلوف فمصام اطيب عند الله من ريح المسك. இதெல்லாம் தான் ஈமான். இதெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகம் வரணும். ரமதான் இது எல்லாத்தையும் வச்சு இவைகள் எல்லாம் ஈமான் கொண்டு இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் என்று இஹ்திசாபோடு நாம நோம்ப ஆரம்பிக்கணும். இந்த ஸ்டைல்ல ஒரு மனிதர் நோம்ப பிடிச்சார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலே இவ்வளவு விஷயங்களை தான் இன்னும் இவ்வளவு ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்தினால நீங்க சும்மா யோசிங்க, இங்க இருக்கிற எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்கிறாங்க ஒரு ஃபங்க்ஷன். நீங்க எல்லாரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்க எல்லாரும் ரெடி ஆகி போனதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போனதுக்கு பிறகு பார்த்தா அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாருக்கும் ஒரே என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸால தான் போகணும். அங்க போனதுக்கு பிறகு பார்த்தா அங்க விஐபி என்ட்ரன்ஸ் ஒன்றை வச்சு அந்த விஐபி என்ட்ரன்ஸ்ல அந்த வந்திருந்த ஆக்களை நீங்க வாங்கன்னு சொல்லி 1000 பேர் அட்டென்ட் பண்ணிருக்கிறாங்க. அந்த 1000 பேர்ல 100 பேருக்கு ஒரு விஐபி என்ட்ரன்ஸால போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த போறவர் எப்படி பார்க்கிறவருக்கு எவ்வளவு கவலை இருக்கும். அநியாயம், நானும் அவராக இருந்தா அந்த என்ட்ரன்ஸால என்ன செய்யலாம், போய்த்திருக்கலாமே என்று சொல்லி எல்லாரும் அவங்க எல்லாம் இன்னும் கியூல நிற்கிறாங்க. அவங்க எந்த கியூவும் இல்லாம பெரிய ஒரு வெல்கம் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அவங்களை அடிஷனலாக ஹோஸ்ட் பண்ணி அவங்களை என்ட்ரன்ஸாக எடுக்கிறதாக இருந்தால் பார்க்கிறவர் எவ்வளவு பொறுப்பு, அவரை பார்த்து பராமப்படுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ட்ரீட்மெண்ட் கியாமத்தினால நோம்பாரிகளுக்கு சொர்க்கத்துக்கு அல்லாஹ் ஒரு ஸ்பெஷல் கேட்டே வச்சிருப்பான். அந்த கேட்டுக்கு பேரு பாபுர் ரய்யான், தி கேட் ஆஃப் ரய்யான். அதுல நோம் சாஹிமூன் என்று சொல்லி நான் திரும்ப நாளைக்கு பேசக்கூடிய அந்த நோம்பு பிடிச்சிடும். பசியில் இருந்தாங்க அவங்களுக்கு நாங்கள் சாயம் என்ற பெயர் கூட சொல்ல மாட்டோம். சாயம் என்றது அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷரியால சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் சலஃபுகளும் பிடிச்ச அந்த நோம்பை நானும் நீங்களும் பிடிச்சா எங்களுக்கு இன்றைய கிடைக்கும். அதான் அதுல சாயிமோன் என்ற கேட்டகரியில எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சும்மா பாருங்க, ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி உண்டு, பல கோடிக்கணக்கான மக்கள் அவங்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு ஒரு டோ ஒன்று வைக்கிறதாக இருந்தால் சொர்க்கத்துக்கு போறது அந்த டோல போறவங்க எவ்வளவு குறைவாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. அப்படி கிடைக்கிறவங்க கடைசியா அதுல போறவர் போனா பெர்மனண்டா அந்த டோ திரும்ப க்ளோஸ் பண்ணப்படும். திரும்பவும் எவருக்கும் அந்த டோவால சொர்க்கத்துக்கு போறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கவே மாட்டேன். இன்னைக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அப்படியாப்பட்ட பாக்கியத்தை நசீபாக்கணும். அதுக்கு தான் ரமதான். எனவே இந்த ஈமான், இந்த இஹ்திசாபோடு நாங்க ரமதான ஆரம்பிக்கணும். இந்த எல்லா நன்மைகளும் என்னது முதலாவது நான் சொன்னது குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. என்ன செய்யும், எல்லா முன் செஞ்ச பாவங்களும் மன்னிக்கப்படும். இரண்டாவது ரமதானுக்கான ரிவார்ட் என்றது இட்ஸ் பியாண்ட் த ஆர்டினரி கல்குலேஷன்ஸ். அதுக்கு கல்குலேஷன்ஸ் இந்த வரங்காட்டி என்னன்றது யாருக்கும் தெரியும். மூணாவது ரமதான் ஒரு நோம்பாரியோட அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய இறக்கம் எவ்வளோண்டா மனுஷனுக்கு நாத்தமாக விளங்குறது அல்லாவுக்கு வாசமாக இருக்கும். என்னத்த இட்ஸ் நாட் சம்திங் ஆர்டினரி, இட்ஸ் பியாண்ட் மனுஷன் இமேஜினேஷனுக்கு மேலாக நடக்கிற சில விஷயங்கள். அடுத்தது கடைசியாக நான் சரி என்னது ஒரு நோம்பாளிக்கு ரையான் அந்த கேட்டாளிக்க போகலாம். ஸோ இந்த எல்லாத்தையும் நான் நம்பி இஹ்திசாபோட இந்த நோம்பை நான் ஆரம்பிக்கும். இதை செஞ்சதுக்கு பின்னால ரமதான்ல நைட் ஸ்டார்ட் ஆகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் முதலாவதும் கிடைக்கணும், ரெண்டாவதும் கிடைக்கணும். முதலாவது இந்த ஞாபகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கு நோம்பால மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி கிடைக்கும். அவங்களுக்கு அங்க சான்ஸ் மிஸ் ஆனால் மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பகல்ல நோம்பால உங்களுக்கு உங்களோட பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சு கொள்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலண்டா ரமதான்ல இரவு தொழுகிறதுனால உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ஆனா அங்கேயும் ஈமானும்
இஹ்திசாபும். இப்ப நான் அதை விளங்கப்படுத்தேன். நோம்பு பிடிக்கிறத ஈமான் இஹ்திசாப் எப்படின்றது பார்த்தோம். ரமதான்ல இரவுல நின்று வணங்கி தொழுகிறதுலையும் என்ன இருக்கணும்? ஈமானும் இஹ்திசாபும் இருந்தால் நோம்பு பிடிச்சால் என்ன நன்மையோ அதே நன்மை இங்க கிடைக்கும். முகஃபிர் லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய எல்லா முன் செஞ்ச பாவங்களும் இங்கேயும் மன்னிக்கப்படும். எதுவும் இல்லை. ஆனால் இந்த ஹதீஸ முதல்ல பாருங்க. மன் காம ரமதான், மக்கள் சொல்கிறார்கள் ரமதான் மாதத்துல நின்று வணங்கினவர்கள் என்றிருந்தால் இந்த ஹதீஸோட இந்த பாக்கியம் கிடைக்கணுமாக இருந்தால் ரமதானுடைய சிங்கிள் நைட் he should not miss. ரமதான்ல ஒரு நாள் நோன்பு விட்டா எப்படி இந்த சந்தர்ப்பம் போயிடுமோ, இதே மாதிரி ரமதானுடைய நாள்ல ஒரு நாள் ஒரு இரவும் நின்று வணங்க பாக்கியம் கிடைக்கல என்றால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி you will be not qualified. இதுதான் கண்டிஷன். மன் காம ரமதான் ஷஹ்ர ரமதான், என்டையர் மந்த் எது இருந்தாலும் கேன்சல் பண்ணுங்க. No. Is there anything more important than this? Never. உங்களுக்கு உங்களோட முழு பாவங்களையும் மன்னிக்கிறதுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை விடவும் ரமதானுடைய நைட்ல உங்களுக்கு வேற எதுவும் இம்பார்ட்டன்டாக இருக்க மாட்டாங்க, இருக்கவே கூடாது. அப்படி இருக்கிறார்கள் என்றால் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இவ்வளவு பெரிய ஒரு நிஅமத் எனக்கு உங்களுக்கு முன்னால இருக்குது. ரமதானுடைய பகல் எவ்வளவு இம்பார்ட்டன்டோ இதுக்கு ஈக்குவலாக ரமதானுடைய நைட்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். உண்மையிலே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு காலப்பகுதி. ஸ்பெஷல் இருக்கலாம் அடுத்தடுத்த ஏரியாக்களுக்கும் இது ஸ்ப்ரெட் ஆகுது. நைட்டை பாதுகாப்போம். யார் யாரெல்லாம் அவங்களுடைய பிசினஸ் ப்ரமோஷன்ஸுக்காக வேண்டியும் அவங்க சம்திங் ஏர்ன் பண்றதுக்காக வேண்டியும் எங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் தருவாங்க, எங்களுக்கு பேக்கேஜஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நெவர். Don't go behind them. ஒரு ராவு எனக்கும் உங்களுக்கும் தவறக்கூடாது ரமதான். அதுக்காக வேண்டி நீங்க டேயை பிளான் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 8 hours ஸ்லீப் இல்லாம உங்களுக்கு ராவை செய்யறமாக இருந்தால் அந்த 8 hours ஸ்லீப்பை நீங்க எப்படி கேப்சர் பண்றது ரமதான்ல பிளான் பண்ணுங்க. ஏன்னா டே எவ்வளவு இம்பார்ட்டன்டோ ஈக்குவலி நைட்டும் இம்பார்ட்டன்ட். மன் காம ரமதான், ரமதான்ல நின்று வணங்குறது. நைட் ஸ்டார்ட் ஆகுது மக்ரிப், ஐஷா, சுபஹ். இந்த நைட்டுக்குள்ள 3 ஃபர்தான தொழுகைகள் வருது. இந்த 3 ஃபர்தான தொழுகைகளுடைய முன்பின் சுன்னத்துகளோட அந்த தொழுகைகள் முதலாவது தவறக்கூடாது. இதுதான் முதலாவது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நேற்று வச்சோம் இன்ஷா அல்லாஹ். மக்ரிப் இஃப்தார், மக்ரிப் இமாம் ஜமாத்துக்கு தடையாக கூடாது. நான் இஃப்தாரை பற்றியும் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது விஷயம் ஐஷா. தராவீஹுக்கு ஏதோ தராவி தொழுதோம் என்று சொல்லி கடைசிக்கு வந்து இமாம் இகாம் முஅத்தின் இகாமத் சொல்றதுக்கு முன்னால இஷாவுக்கு வந்து. ரெண்டாவது சுபஹுடைய மாற்றமா. இதுல இந்த ஃபர்தான தொழுகையோட சேர்த்து எங்களுக்கு மக்ரிபுக்கு பின்னால 2 ரக்காத், இஷாவுக்கு பின்னால 2 ரக்காத், சுபஹுக்கு முன்னால 2 ரக்காத். இது ஃபர்தான தொழுகைக்கு நாங்க ரமதான்ல கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ். இதில் ஆகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் ரமதான்ல இஷா சுபஹுடைய இமாம் ஜமாத்தை நாங்க தொழுகிற நேரத்துல இரவுக்குள்ள நின்று வணங்குற நன்மையும் கிடைக்கும். ஆனா அதுக்காக வேண்டிய ரமதான் அதெல்லாம் கிடைச்சிட்டு சொல்லி தராவி தொழுகலாம். ஆனா அது கிடைக்கும், ஆனா இது கிடைக்காது. கிடைக்காது. அப்ப கியாமுல் லைல் என்றது என்ன? இரவுல நின்று வணங்குறது. இது இஷாவுக்கும் சுபஹுக்கும் இடையில ஒரு மனிதன் ஃபர்தான தொழுகை இல்லாமல் தொழக்கூடிய நஃபிலான தொழுகை. அதுல மிக முக்கியமாக ரமதானுடைய காலத்துல தராவியுடைய தொழுகை. அந்த தராவிக்கு வாரத்துக்கு முன்னால கியாமுல் லைல் என்பது என்ன? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஷரஃபல் முஃமினி கியாமுல் லைல். The dignity of believer that's in praying the night. நீங்க ஸ்டேட் ஆஃப் முஃமின் என்றது உங்களுக்கு வேணுமாக இருந்தால், உண்மையிலே நான் ஒரு உண்மையான பிலீவரா இல்லையான்றத நானும் நீங்களும் இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ணணுமாக இருந்தால்
just check your night whether you have any worth to stand up and pray in between Isha and Subh. உண்மையிலே அந்த பழக்கம் எனக்கு இல்லை. அந்த சுபவுக்கு பாங்க சென்றதுக்கு பிறகுதான் நான் எழும்புறதாக இருந்தால் எனக்கு அந்த கேட்டகரிக்குள்ளால வரையலாம். குறைஞ்சபட்சம் ரமதான்ல இந்த காலப்பகுதியில் இந்த பழக்கத்தை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். ரமதான்ல மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. ரமதானுக்கு பின்னால வாழ்க்கையில் இந்த சுண்ணத்தை இந்த பழக்கத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த ரமதான் வரும் வரமாட்டேன். ஏன் இது இப்படி யோசிங்க? உலகத்துல எல்லாரும் தூங்குறாங்க. உங்களோட வீட்லயும் எல்லாரும் தூங்குறாங்க, உங்களோட பக்கத்து வீட்லயும் எல்லாரும் தூங்குறாங்க. இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் தூங்குற கட்டத்துல அல்லாஹ் உங்களையோ என்னையோ அந்த நேரத்துக்கு எழுப்பாட்டி விட்டானாக இருந்தால் to stand in front of him, it's not something easy. You are a special guy. You are someone special to Almighty Allah. Allah என்னையும் விருப்பப்பட்டிருந்தா தூக்க வச்சிருக்கான், என்னையும் தூங்க வச்சிருக்கிறான். ஆனா அல்லாஹ் என்னையும் தூங்க வைக்காம அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தூங்க நேரத்துல அல்லாஹ் என்னையும் உங்களையும் எழுப்பாட்டி விட்டு இருக்கிறான் என்று இருந்தால் ஏதோ அல்லாஹ் இன்னைக்கு ஒரு நடவை பார்க்கிறான். அல்லாஹ் எனக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை தாரான். இது செய்யாமல்லை. வாழ்க்கையில் இது சின்ன அளவுலையாவது வாழ்க்கையில் இருக்கும். குறிப்பாக கடைசி நேரங்கள், இரவுடைய கடைசி 3 வார நேரத்துல ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் கடைசி வானத்துக்கு வாரான். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு யாராலும் கேட்கிறீங்களா? பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். தேவை இருந்தா கேளுங்க, நான் தேவையை பூர்த்தி செஞ்சு தாரேன். நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, உங்களுடைய இஸ்திக்ஃபாரை நான் ஏற்றுக்கொள்றேன். அல்லாஹ் கேட்கிறேன்னு நினைச்சா நாங்க இப்படி தூங்கலாம், எப்படி தூங்கலாம்? இது தியாமுல்லை என்றது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில ஆகப்பெரிய விஷயம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் முஸம்மில் இது ஒரு தனியான அர்த்தம். إن ربك يعلم أنك تقوم أدنى من ثلثي الليل ونصفه وثلثه وطائفة من الذين معك. رسول الله صلى الله عليه وسلم إن ربك يعلم أنك تقوم أدنى من ثلثي الليل. சில நைட்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2/3 தொழுவாங்க. வனிஸ்வ இன்னும் சில காலங்கள்ல half of the night தொழுவாங்க. وثلثي الليل ونصفه إن ربك يعلم أنك تقوم أدنى من ثلثي الليل ونصفه وثلثه இன்னும் சில காலங்கள்ல 3ல 1 தொழுவாங்க. நாங்க யோசிக்கலாம், என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நாள்ல 3ல 2, இன்னும் சில நாட்கள் அரவாசி, இன்னும் சில நாட்கள்ல 3ல 1. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தை எனக்கு உங்களுக்கு பேசுறான், வல்லாஹு யுகத்திருல் லைல வன் நஹார். இந்த சேஞ்ச் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததுக்கான காரணம் it's depend on the day and night. சம்மருக்கும் விண்டருக்கும். சம்மர்ல என்ன செய்யும்? நைட்ஸ் ஷார்ட்டாக இருக்கும், விண்டர்ல நைட் லோங்காக இருக்கும். நைட்ஸ் லோங்காக இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருதும் லோங்காக இருக்கும். நைட் ஷார்ட் ஆகும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் பண்ணிருக்கிறாங்க. ஏன்? எனக்கும் உங்களுக்கும் அதை சிம்பிளிஃபை பண்றோம். அப்படி இல்லைன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுல்லாக வழங்கியிருப்பாங்க. அது எனக்கும் உங்களுக்கும் கஷ்டமாக விடக்கூடாது. ஒரு அழகான ஒரு மோட்டிவ். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب. இன்ன கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நீக்கணுமாக இருந்தால் ஸ்டாண்ட் இன் தி நைட். நோயா, கஷ்டமா, பிரச்சனையா, அதுக்கு தீர்வு வேணுமா? ராவு நின்று வணங்குறதுலையும் தொழுகிறதுலையும் சுஜூதிலையும் இருக்கு. فإذا فرغت فانصب. அல்லாஹ் சொல்றான், கஷ்டத்துக்கு பின்னால் லேச கொடுக்கிறோம் என்றதெல்லாம் சொல்லிட்டு நீங்க பகலையில சமூகத்துல போங்க, தஅவா கொடுங்க, அவர்களுக்கு சமூகத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்துங்க. பிறகு கஷ்டத்துக்கு பின்னால் லேஸ் இருக்குது, கஷ்டத்துக்கு பின்னால் லேஸ் இருக்குது என்பதை அல்லாஹ் 2 தரக்க அதை ப்ராமிஸ் பண்ணிட்டு சொல்றான். فإذا فرغت فانصب. இதெல்லாம் கிடைக்கணுமாக இருந்தால் எங்க இருக்குது? இதெல்லாம் இரவு நின்று வணங்குறது. ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராவுல தொழுதாங்க. நான் போய் பின்னால் தக்பீர் கட்டினேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறது. நான் நினைச்சேன் ஒரு 100 ஆயத்தை ஓதிட்டு என்ன செய்வாங்க?
ருக்குக்கு போய்த்துருவாங்கன்னு சொல்லி 100 ஆயத்து கடந்து போயிடுச்சு. பக்ராவை ஆரம்பிச்சாங்க. பக்ராவோட 100 ஆயத்துகள் முடிஞ்சு, பக்ராவுடைய 200 ஆயத்துகள் முடிஞ்சு, 283 ஆயத்துகளும் பக்ரான முடியும். நினைச்சாங்க ருக்கு போவாங்களோ என்பதாக நினைச்சேன். அதுக்கு ஒரு சூரத்து நிசாவை ஆரம்பிச்சாங்க. சூரத் நிசா இன்னும் 2 ஜுசு. அந்த 2 ஜுசையும் ஓதினாங்க. 1.5 ஜுசு இங்க 2.5 ஜுசு முடிஞ்சு, திரும்ப சூரத்து நிசாவை ஆரம்பிச்சு இன்னும் 2 ஜுசு முடிஞ்சு. நான் நினைச்சேன் சூரத்து நிசா முடிஞ்சதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் ருக்குக்கு போவாங்களா என்பதாக நினைச்சேன். சூரத் ஆல இம்ரான் என்னது ஆரம்பிச்சாங்க? ஆல இம்ரான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிச்சாங்க. அதையும் ஓதினாங்க. கிட்டத்தட்ட 6 ஜுசுகள் ஒரு ரக்காத்துல ஓதிட்டு ஃபரகஅன் ஃபகான ருகூஉஹு மிஸ்ல கியாமி. 6 ஜுசுகள் ஓதுறது அது என்ன இருக்குதா? ஃபகான கிராஅத்துஹு முத்தரஸ்ஸிலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராத் நாங்க தராவீஹ்ல ஓதுற அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்காரு. يقف عند كل آية بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم. ஒவ்வொரு ஆயத்துகளாக நிப்பாட்டி தான் ஓதினான். وإذا مر بآية تسبيح سبح وإذا مر بآية عذاب تعبد. تسبيح ஆயத்துகள் வந்தால் நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் தஸ்பீஹ் செய்வாங்க. ரஹ்மத்துல் ஆயத்துகள் வந்தால் நிப்பாட்டி துஆ கேட்பாங்க. அந்த 6 ஜுசுல அதாபுட ஆயத்துகள் வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டி அதாப விட்டு பாதுகாப்பு தேடி இப்படி 6 ஜுசுவ ஓதினத்துக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூஉக்கு போனாங்க. ருக்கூஉக்கு போயிட்டு அந்த ருக்கு கியாமுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. சொன்னாங்க திரும்பவும் இஅ்திதாலுக்கு வந்து அந்த அவருடைய இஅ்திதால் ருக்கூவுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. பிறகு சுஜூதுக்கு போனாங்க. ஒவ்வொரு சுஜூதும் ஒரு ரக்காத்துக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. لله وإنا إليه راجعون أنا نحن من هؤلاء. நான் எங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க என்று சொல்றவர்கள் சொர்க்கத்தை தேடி செஞ்ச அமல்கள். எனக்கு உங்களுக்கு சொர்க்கம் எழுதி தரப்பட்டில்லையே. நாங்க தானே ப்ரூவ் பண்ணணும். இதை நான் தேடுறேன், எனக்கு வாரத்துக்கு ஆசை இருக்குது. எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்? அல்லாஹ் ஹலீஃபா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார், அன்பான சகோதரர்களே, வாங்க ரமதானுக்கு தராவீஹும் கியாமுல் லைல் ஒரு பாதி. நீங்க 8 தொழுகிறீங்களா 21 தொழுகிறீங்களா? உண்மையிலே அந்த பகுதியை பேசணும் என்பதாக நினைச்சேன். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை நான் அமல் செய்யற நேரத்தில் அந்த ஹதீஸை பாதிக்கு அமல் செய்யக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான்ல எப்படி தொழுதாங்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான்ல 11 ரக்காத்துகள் தொழுதாங்க. خلاص. ஆனா 11 ரக்காத் எப்படி தொழுதாங்க? அதான் விஷயம். ஒரு ஹதீஸ்ல ஒரு பகுதி 11 ரக்காத் தொழுதாங்க. ரெண்டாவது விஷயம் அந்த 11 ரக்காத்தை எப்படி தொழுதாங்க? ரெண்டும் ஹதீஸ். அப்போ ஒரு ஹதீஸ்ல நாங்க we stick to the number but we never bothered how he prayed. உண்மையிலே நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல இருக்கிற ஆசையா அப்படி இல்லைன்னா we find excuse for ourselves. எங்களோட லேசினஸ் நாங்க செல்லாம அந்த லேசினஸுக்கு நாங்க ஈஸி வே வந்து கேட்டுறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அந்த 11 ரக்காத்துகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ரக்காத்துகளாக தொழுதாங்க. லா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன. அதனுடைய அழகையும் அதனுடைய லென்த்தையும் எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை என்பதாக தான் சொன்னாங்க. அது ஆரம்பிச்சா அந்த தொழுகை முடியும் எங்க தெரியுமா? தாஜித் சஹருக்கு முன்னா. அந்த தொழுகையோட முடிவு ஆரம்பம் இஷாவுக்கு பிறகு, அதனுடைய முடிவு எங்க? சஹர். அல்லாஹ் இந்த 4 ரக்காத்துகள் அல்லாஹ்
அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த 4 ரக்காத் சொன்னாங்க. அந்த 4 ரக்காத்திலையும் லா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின், கடைசியாக 3 ரக்காத் வித்தரோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 சஹாபாக்களை அவருடைய ஹிலாஃபத்தில் ஆரம்பத்தில் சொன்னாங்க, நீங்களும் 11 ரக்காத் தொழுங்க. எப்படி இது மாறி யார் அந்த 2 சஹாபிகளும்? தமீமுன் தாரி ரலியல்லாஹு அன்ஹு. நேற்று நான் பேசின துபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, நேற்று அவரை பற்றி நான் சொன்னேன். அக்ரஅஹும் லிகிதாபில்லாஹ், தொழுதால் எப்படி இருந்துச்சு? சஹாபாக்கள் சொன்னாங்க, குன்னா நஅதமிது அலல் இஷி, எங்களுக்கு நிக்க இயலாது, நாங்க தராவீஹுக்கு போற நேரத்தில் என்ன எடுத்துருப்போம்? கம்ப எடுத்துட்டு போய் கம்புல சாஞ்சி நின்று கொள்வோம் என்று அது முடிகிறது எங்க இருக்கும்? சஹருடைய நேரம், நாங்க சஹருடைய நேரத்துல முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அவசரமா செல்வோம். சஹருடைய சாப்பாட்டை நீங்க சஹருடைய சாப்பாடு தின்றதுக்கு முன்னால என்ன நடந்துடும்? அதான் சொல்லப்பட்டிடும். அல்ஹம்துலில்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி தொழுவிச்சாங்க. கடைசிக்கு பார்த்தா சஹாபாக்களுக்கு 4 ரக்காத்துக்கு இவ்வளவு நீட்டமாக கொள்ள கஷ்டமான போதுதான் சொன்னாங்க, ரைட் நாங்க இவ்வளவு தொழுவோம், ஆனா கொஞ்சம் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பிரேக் எடுத்தாங்க. சொன்னாங்க, நாங்க பிரேக்ஸை கூட்டுவோம், பிரேக்கை கூட்டுவோம். பிரேக்ஸை கூட்டினா என்ன செய்யணும்? நம்பர்ஸை கூட்டணும். அப்ப 11 இருந்து எங்க போனாங்க? 8 இருந்து 20க்கு போனாங்க. கடைசி 3 தராவி வித்தராக மாட்டேன். ஆனா அந்த 20ம் இது மாதிரிதான் இருந்துச்சு. அந்த 20ம் அப்ப இடைக்கிட அவங்களுடைய அதே அளவு, ஆனா என்ன செஞ்சாங்க? பிரேக்ஸ கூட்டி தொழுகையில் இருந்தாங்க. இதுதான் தராவி, இதுதான் தரா. ஏற்கனவே ஃபாஸ்ட் ட்ராக் 1 ஹவருக்குள்ளுக்கு முடிக்கலன்னா பிரச்சனை. அந்த 1 ஹவருக்குள்ளால முடிக்கிறதுல stick to it, then we are cheating ourselves. Whom are you trying to please? இந்த தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தால், will he be happy with you? من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه له. Will you qualify yourself to be that? இப்ப அமல்கள் எல்லாம் ரிச்சுவல்ஸாக மாறுமோ, இப்ப அந்த அமல்களுடைய ரூல்கள் எல்லாம் போயிடும். Don't try to fool yourself. நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, நான் செய்யறது சரிதானா? நான் செய்யறது அப்படி என்றுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இருந்த அவர்கள் சொன்ன மாதிரி 19 ஆயத்துகள் அவர்கள் விருப்பப்பட்ட மாதிரி குர்ஆன் இறங்கின ஒரு மனிதர் இந்த சமூகத்தில் இல்லாம கொண்டு வர மாட்டார். அதே 4 ரக்காத்துல கொடுக்க முடியாத ரெஸ்ட், மல்டிபிள் ரெஸ்ட் ஆட் பண்ணி இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ரக்காத். உண்டோ எங்களுக்கு குர்ஆன் ஓதி தொழிலுமாக இருந்த உலமாக்கள் சொல்லிருக்கிறாங்க, தனியாக தொழுவது இல்லை. அப்படியே இல்லை என்றால், எங்களுக்கு அப்படியான சந்தர்ப்பம் இல்லை என்றால் பள்ளியில தொழுவோம். will try to increase the time. எங்களுக்கு இங்க அரவருக்கும் உறவருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்ட நாங்க ஒரு காஃபி ஷாப்லையும் அதுக்கு பின்னால போயிட்டு இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லையும் அதுலையும் இதுலையும் இந்த காலம் இன்னொரு பிக் சேலஞ்ச் கிரிக்கெட். அல்லாஹ் பாதுகாக்கட்டுமா. இந்த ரமதான் ஒரு வித்தியாசமான ரமதானா இந்த நைட்ஸும் இந்த டேஸும் தயவு செஞ்சு we will keep that away. உங்களுக்கு இந்த சொர்க்கம் இதை விட இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு இந்த என்டர்டைன்மெண்ட்டும் கிடைக்க போறது இல்லை. if you are losing the, if you are watching it at the cost of your Ramadan, no, how come you can justify it? Allah இந்த opportunity-ல வலிமை நானும் நீங்களும் விளங்கலாம் படம். எனவே ரமதான்ல ஆக முக்கியமான ஒரு பகுதி எது? ரமதான்ல பாலுக்கு ஈக்குவலாக ரமதானுடைய நைட். எல்லாரும் நியத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு குர்ஆன்ல சூரத்துல் இங்க முடிச்சதுக்கு பின்னால் வீட்டுக்கு போங்க. பள்ளியில தான் ஒன்னா ஒரு அவர் தான் தராவீஹ் இருக்கிறதா இருந்தா தராவீஹ் முடிஞ்சிட்டு போனதோடு வீட்டுக்கு போனா எதுவும் இருக்கக்கூடாது. நான் உங்களை எல்லார்ட்டையும் நான் மிச்சம்
ஹம்பலா ரிக்வெஸ்ட் பண்றேன், நோ அவுட்டிங் டியூரிங் த ரமதான் ஆஃப்டர் தராவி. செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் நியத் வைப்போம். நோ வான் எங்களுக்கு வான். உங்களை அப்படிப்பட்ட ஒருத்தர் கூப்பிடுறாராக இருந்தால் இஸ் சேலஞ்சிங் யூ. நான் வாரம் அப்படியாப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவை. இந்த சொர்க்கத்துக்கு தடையாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வானம். எல்லா நாளையும் தானே நாங்க பேசுறோம் கரைக்கிறோம். ரமதான்ல அப்படியாப்பட்ட ஒரு இந்த டைம் எனக்கு ஐ எம் பிஸி வித் மை ஆல்மைட்டி, ஐ எம் பிஸி வித் மை சின்ஸ். நான் என்ன பியூரிஃபை பண்ற டைம் இது. இந்த டைம் நான் யாருக்கும் கொடுக்க விருப்பம் இல்லை. உங்களுக்கு இதுக்கு யாராலும் ஒருத்தரோட கம்பெனி கிடைக்குமாக இருந்தால் கேட்கும். இப்படி யாருமே கம்பெனி கிடைக்கிறது என்றால் சரி, நீங்க யார்கிட்ட கம்பெனி உங்களுக்கு தேவை. ஸ்பெண்ட் த டைம் வித் குர்ஆன். கைரு ஷரீக். உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கிற பெஸ்ட் கம்பெனி இவரை விடவும் ஒரு பெஸ்ட் கம்பெனி வேறு யாருமே வர மாட்டாங்க. அதனால நைட் ரமதான்ல டேக்கு ஈக்குவலாக இருப்போம். அந்த நாள்கள் அந்த இரவுகளை நாங்கள் கட்டாயமாக பாதுகாப்போம். அதுக்கு எல்லாரும் முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ். இதுல இன்னும் நைட்ஸ் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பேசுவோம் என்பதாக நினைக்கிறேன். சந்தர்ப்பம் கிடைச்சா பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அதோட அங்களவும் சஹர் இருக்கு. Why are we eating the sahur? ஏன் சஹர் சாப்பிடும்? பஹாலையில பசி வந்துடுமோ என்ற பயத்திற்காக வேண்டி சஹர் சாப்பிடுறது இல்லை. பஹாலையில பசி வந்துடுமோ என்ற பயத்திற்காக வேண்டி நாங்க சஹர் சாப்பிடுறது இல்லை. நாங்க சஹரை ஏன் சாப்பிடுறோம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸஹூரி பரக்கா. ஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸஹூரி பரக்கா. நீங்க சஹரை சாப்பிடணும். ஏன்? சஹருடைய சாப்பாடு மீல் ஆஃப் பரக்கா. மீல் ஆஃப் பரக்கா. அந்த பரக்கத்துக்காக வேண்டி மட்டும் தான் சாப்பிடுறோம். எவ்வளவு சாப்பிடுறது? நீங்க வளமையான பகலைக்கு என்ன சாப்பிடுவீங்களோ அதை விட குறைவாக இருக்கும். அதை விட குறைவாக இருக்கும். சும்மா எனக்கு செல்வாகும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால இந்த உம்மத்தில் ஏற்பட்ட முதலாவது பித்அத் இதுவாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஆக கூடுதலான காலம் வாழ்ந்தவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு خلافة வரலாற்றில் உமர், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ثم من بعده عمر، عثمان، علي، முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொன்னாங்க, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் நான் இந்த உம்மத்து செஞ்ச முதலாவது பித்அத் அஷ்ஷபா, excessive food. Excessive food. One. Make it very simple. அது பல ரமதான், even after Ramadan also the same. One. இதே ஒரு மனுஷனுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இந்த உம்மத்து இந்த பிரச்சனையால பீடிக்கப்பட்டுச்சு. அங்க அந்த ரமதானுக்கு சொல்லி எத்தனையோ விதமான கோர்சஸ் அவங்க பண்றாங்க. டிஃபரெண்டான இதனாலுக்கு இதை ஒன்றே கொடுத்தா பிரச்சனை என்று சொல்லி டிஃபரெண்டான குசின்ஸும் ரெஃபரண்டான அந்த ஃபுட்ஸும் சே நோ ஃபோக்கஸ் இந்த ரமதான். அஷ்ஷபஉ இந்த உம்மத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் ஏற்பட்ட ஆகப்பெரிய பித்அத், முதலாவது இந்த உம்மத்து செஞ்ச பாவம் பித்அத் இது. வயிறு நிறைய சாப்பிட்டு, வயிறு நிறைய சாப்பிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை தேவி ஓதுவாங்க. அத்ஹபதும் طيبات அத்ஹபதும் في حيات ஆயத்து في حياتكم الدنيا واستمتعتم بها فاليوم تجزون عذاب الهون بما كنتم تعملون. அவங்க கியாமத் நாள்ல சில மக்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவாங்க, உங்களுக்கு ஆகிரத்துல கிடைக்க வேண்டிய இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்க உலகத்திலே அனுபவிச்சு முடிஞ்சு
அதனால உங்களுக்கு இன்றைக்கு இங்க தாரத்துக்கு ஒன்றும் இல்லை என்பதாக சொல்லி அல்லாஹ் அவர்களை அதான் நரகத்துல போட்டு அதாபு செய்வான் என்பதாக சொல்ற அஹ்காப்ல வந்த ஆயத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கின விளக்கம் என்ன தெரியுமா? வஃபாத் வரும் வரங்காட்டியும் ஒரு மீல்ல ஒரு மெயின் கோர்ஸ் வித் ஒன் சிங்கிள் நான் அந்த அளவுக்கு புகழட்டியும் ஃபுட்ல லக்ஷரிய இஸ்ராஃப் பண்றதுல எக்ஸசிவா ஸ்பெண்ட் பண்றதுல அங்க we have to be very careful. No, அது உங்களோட துனியாவை மட்டுமல்ல ஆகிரத்தையும் சேர்த்துக் கொள்ளும். ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார், இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் ஏற்பட்ட ஆகப்பெரிய பித்அத் ஷபா, வயிறு நிறைய தின்றது என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த ஷபிஅத் புதூனும் வயிறு சாப்பாட்டால ஃபில்லானதுக்கு பிறகு ضعفت قلوبهم, the heart became weak. நான் நினைச்சேன் தின்ற ஹலாலான சாப்பாடு தானே, இல்ல ஹலாலான சாப்பாடு எக்ஸசிவாக போற நேரத்துல it has a greater impact on your spirituality. அந்த ஷபா first thing அது உங்களோட உடம்புல ruin பண்றது உங்களோட ஹார்ட். இரண்டாவது ரசூலுல்லாஹி ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், வஜமுஹத் ஷஹவாத்துஹும், உங்களோட desires will become uncontrollable. நாங்க எவ்வளவு எக்ஸசிவாக சாப்பிடுவோமோ அவ்வளவு வாழ்க்கையில பாவத்திற்கான என்ன செய்யும் தூண்டுதல், பாவம் செய்யறதுக்கான அந்த அந்த ஆசை இது கூடிக்கொண்டே போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலர் விட்டு சொன்னாங்க, ما ملأ ابن آدم وعاء شرا من بطنه. உலகத்துல மனிதன் சாப்பிட உலகத்துல தெரிஞ்சு மனிதன் ஃபில் பண்ற கண்டெய்னர்ஸ்ல ஆக மோசமான கண்டெய்னர் மனுஷனுடைய ஸ்டமக். இதுல எக்ஸசிவ் ஃபுட்டை நீங்க போடாதீங்க. நீங்க ஹலாலான சாப்பாடு என்பதாக நினைக்கும், ஆனா அந்த எனர்ஜி உங்களோட உள்ளத்தை என்ன செய்யும், ஹார்ட்டை வீக் ஆக்கும், உங்களோட உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இந்த ஸ்ட்ரென்த் எக்ஸசிவ் ஃபுட்ல உங்களோட பாவத்தின் பக்கம் தான் புஷ் பண்ணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, பிஹஸ்பி இப்னி ஆதம் லுகைமாத்துன் யுகிம்ன சுல்பா. மனிதனுக்கு few small portion of meal sufficient. எவ்வளவுக்கு அவன் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. அப்படி இல்ல உங்களுக்கு அதனால அவங்களோட பசி உங்களுக்கு என்ன செய்யறாது, போக்கிக் கொள்ள இயலாது என்றிருந்தால் the maximum உங்களுக்கு நான் அலோவ் பண்றது உங்களோட ஸ்டமக்ல 1/3, not more than 1/3, not more than 1/3. Especially Ramadan. ஏன்னா ரமதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹதீஸை நான் சொல்லி இந்த ஷஹரோட நான் முடிக்கிறேன். ரமதான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் 5 விதமான எனிமீஸ் ஓவர் கம் பண்ணணும். ரமதான் நீங்க என்ன செய்யறாரு, சக்சஸ் ஆன ரமதான மாத்திரம் சில முதலாவது எனிமி is within you. Who is it? That's your nafs. உங்களோட நஃப்ஸ உங்களுக்கு வீக்காக ஆக்குறதுக்கு ஒரே பெஸ்ட் ஆப்ஷன் இந்த நஃப்ஸ் பசியில போடுறது. நஃப்ஸ் என்ன செய்யறது, பசியில போடுறது. நாங்க எப்ப எக்ஸசிவ் ஃபுட் நாங்க ரமதான்ல சாப்பிடுவோம், உதாரணமாக நாங்க நோம்பு பிடிச்சிருக்கிறோம், அந்த நோம்பு பிடிச்சிருந்து இஃப்தார்ல இருந்து சஹர் வரங்காட்டி எக்ஸசிவ் ஃபுட் கொடுத்தா இந்த நஃப்ஸ் என்ன செய்யும், பகல்ல மிஸ் ஆகுறதையும் சேர்த்து இங்க ரிகவர் பண்ணுவாங்க இருந்தால் உங்களுக்கு நீங்க நோம்பு பிடிச்சிருக்கிற நேரத்துல ஷைத்தான் உங்கள்கிட்ட வரலட்டியும் உங்களோட நஃப்ஸ் போதும் உங்களை நோம்பை ஸ்பாயில் பண்றது. அதனால தான் நாங்க நோம்புடைய கட்டத்துல பசியாக இருக்கிற நாங்க அந்த பசியில ராவுல நீங்க ஒரு சின்ன ஒரு போர்ஷன், சஹருக்கு ஒரு சின்ன ஒரு போர்ஷன், இஃப்தாருக்கு ஒரு சின்ன ஒரு போர்ஷன். பட் நீங்க வளமையான நாள்ல சின்ன சாப்பாட்டை விடவும் ரமதான்ல நாங்க கன்சியூம் பண்ற ஃபுட் என்ன செய்யணும், should be comparatively low-ஆ தான். அப்படி இல்லை உங்களுக்கு ரமதான்ல மேக்ஸிமம் பெனிஃபிட் எடுக்கவே முடியும். இஃப்தாருக்கு ஒருத்தரை இன்வைட் பண்ணினாலும் மேக் இட் ஆஸ் அ சாங். டேபிள் நிறைய 10 சாப்பாட்டை வச்சு அவரை வீட்டில் இருக்கிற நோம்பையும் கஷ்டப்படுத்தி அவருடைய ரமதானையும் கஷ்டப்படுத்தி, நோ, மேக் இட் வெரி சிம்பிள்.
இதுதான் சுன்னத், இதுதான் சுன்னத். அந்த சுன்னத்துக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தருவான். அப்ப நாங்க ரமதான்ல எங்களை நஃப்ஸை கண்ட்ரோல் பண்றதாக இருந்தா என்ன செய்யணும்? நாங்க ரமதான்ல ஃபுட் லெவல் குவான்டிட்டியை நாங்க குறைக்கணும். அப்ப அந்த குவான்டிட்டியை குறைச்சால் எங்களுக்கு எங்களை நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம். ரெண்டாவது விஷயம் ரமதான்ல எங்களுக்கு இபாதத் செய்யறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் சிம்பிளிஃபை பண்ணப்பட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஜாஅ ரமதான், ரமதான் வந்துட்டுன்னா ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, எல்லா சொர்க்கத்துடைய கேட்ஸும் திறக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு இருந்தால் அது அல்லாஹ் அந்த ஃபீலிங் எங்களுக்கு எல்லாம் பாரத சரியான குறம். அந்த கால பகுதியில உலகத்தில் இருக்கக்கூடிய நாங்க சுவாசிக்கிற காத்து சாதாரணமான காத்து அல்ல. பிகாஸ் இட்ஸ் கமிங் ஃப்ரம் தி கேட்ஸ் ஆஃப் ஜன்னah. எல்லாத்தையும் அல்லாஹ் திறந்துருக்கு. ஏண்டா அது எப்படி எனக்கு விளங்கலாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு சமர் பீக்குக்கு போற நேரத்துல நீங்க லுஹருடைய தொழுகையை கொஞ்சம் டிலே பண்ணுங்க. ஏண்டா ஆரம்பத்துல எங்களுக்கு அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த குறம். சமர் பீக்குக்கு போற நேரத்துல நீங்க லுஹருடைய டைமை கொஞ்சம் டிலே பண்ணுங்க. அப்ரிது பிஸ்ஸலா ஃபஇன்ன ஷித்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த எக்ஸசிவ் ஹீட் இட்ஸ் கமிங் ஃப்ரம் தி ஹெல்ஃபயர். அந்த நேரத்தில் இந்த ஹெல்ஃபயர் கேட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிருக்கும்? மூடப்பட்டிருக்கும். என்றால் ஹெல்ஃபயர் இருந்து நதிங் வில் கம் அவுட். வஹுல்லிகத் அப்வாபு ஜஹன்னம், நரகத்துடைய எல்லா கேட்ஸும் அந்த நேரத்தில் நாட் உஹுல்லிகத் என்றால் க்ளோஸ். இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹுல்லிகத், உஹுல்லிகத் என்றால் padlocks போட்டு ஸ்ட்ராங்லி அந்த மாசம் முடிவு வரங்காட்டி அந்த கேட் திறக்கப்படவே மாட்டாது. ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாப், எந்த கேட்ஸும் ஷவ்வாலுக்கு பிறை காணும் வரங்காட்டியும் திறக்கப்பட மாட்டாது. கம்ப்ளீட்லி அது க்ளோஸ்ட் ஆகும். அப்ப எங்களுக்கு இன்னும் என்வாரன்மெண்ட் எங்களுக்கு அமைச்சு தரப்பட்டாச்சு. எங்களோட நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணினால் எங்களுக்கு இபாதத் செய்யறது வெரி சிம்பிள். அதுக்கான என்வாரன்மெண்ட் இஸ் டன். சூரத், அதாவது நாங்க பிரீத் பண்ற இந்த ஆக்சிஜனும் இந்த காத்தும் இட்ஸ் கனெக்டட் டு, அப்ப எங்களுக்கும் சொர்க்கத்தோட எங்களுக்கு கனெக்ட் ஆகுறதுக்கு சரியான ஈஸி அந்த காலப்பகுதி. என்வாரன்மெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு தந்துட்டு அடுத்த ஒரு மிகப்பெரிய எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சேலஞ்சாக இருக்கிறது யார்? ஷைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸஃபில மரதத்து ஷயாத்தீன். ஷைத்தான்ல ஆக அக்ரெசிவான ஆக ஸ்ட்ராங்கான எல்லா ஷைத்தானையும் அல்லாஹ் ரமதான் என்ன செஞ்சிடும்? கட்டி போட்டுடும். அப்படி இருந்தா குட்டி ஷைத்தான் மட்டும் நிச்சயமா இருக்கும். மற்றவங்க எல்லாரும் கம்ப்ளீட்லி அவங்க they are being present. அவங்களுக்கு அந்த மாசத்துல எந்த வேலைக்கும் ஆக்டிவா செய்யல. இதை விடவும் இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேரை நாளைக்கு பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த அப்ப நஃப்ஸை நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ரெண்டாவது, எங்களுக்கு அதுக்கான ஒரு என்வாயர்மெண்ட் பெர்ஃபெக்ட்டா அமைச்சு தரப்பட்டிருக்குது. மூணாவது, ஷைத்தான்ல ஸ்ட்ராங்கான ஆட்கள் எல்லாரும் they have been completely, they will be present during the time of the Ramadan. என்னது? அப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பெட்லுக்கு போறன்னு நினைச்சோம். பெட்லுக்கு போகல, பெட்ல இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ஆர்மிஸ் எல்லாமே செஞ்சாச்சு. எடுத்துட்டு சின்ன இந்த கம்பட்டா மாதிரியான ஆட்கள் தான் செய்யறாங்க. இருக்கிற ஆட்களா இருந்தால் to defeat that enemy, is it easy or hard? It's very much easy. என்ன பெரிய ஒரு சேலஞ்ச் நம்மளுக்கு இல்ல. என்ன முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் எல்லாரும் அங்க இல்ல. அவங்க எல்லாரும் எடுத்திருக்கிறாங்க. சின்ன ஒரு அவங்க வீக்கான ஆர்மிஸ் தான் இருக்கிறாங்களா இருந்தால் அவங்களை டிஃபீட் பண்றது உங்களுக்கு சரியான லேசி. ஆனா இங்க ஷைத்தானை நீங்க டிஃபீட் பண்ணணுமாக இருந்தால் you have to defeat your, இந்த சின்ன ஷைத்தானும் he will control over you. யார் ஸ்ட்ராங்காக இருந்தா? நஃப்ஸ் ஸ்ட்ராங்காக. அதனால தான் நான் சொல்றேன், எக்ஸசிவ் ஃபுட் வந்த ரமதான்ல இட் வில் ஸ்பாயில் த ரமதான். இதனால தான் நீங்கள் அதிகமானவங்களுக்கு ரமதானுடைய காலப்பகுதியில் ஷைத்தான் கட்டப்பட்டு இருந்தாலும் இந்த எக்ஸசிவ் ஃபுட்டுடைய கல்ச்சர்னால ரமதான் எங்களுக்கு நாசமாகும். அதனால நாங்கள் இன்றைய நாள் ரமதானுடைய நைட்டை கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கிறோம். நாளை நாள் இன்ஷா அல்லாஹ் ரமதானுடைய அடுத்த பகுதிகளை பார்த்து இன்ஷா அல்லாஹ் நாளை நாளில் கம்ப்ளீட் பண்ணோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ரமதானுடைய இரவுகளை முறையாக கழிக்கிறதுக்கான பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தரட்டும். இன்னைக்கு ஞாபகப்படுத்தின ஆரம்பத்தில் இது நியத். அது 2 விஷயம் இருக்கணும். ஈமான், ரெண்டாவது இஹ்திசாப். ரெண்டாவது ரமதானுடைய நைட். அந்த நைட்டுக்குள்ள சிறப்பு மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. கியாமுல் லைல் எது? Don't go for the least option, go for the better option. இது சொர்க்கத்துக்கான the competition. இதுல எத்தனையோ பேர் இன்னும் உங்களோட கம்பீட் பண்றாங்க. அவரை விடவும் நான் குவாலிஃபைடாக இருந்தா எனக்கு இந்த ரேஸ் என்ன செய்யலாம். இதுல half an hourக்கும் 15 minutesக்கும் ரமதான ஸ்டிக் பண்ணிட்டு எங்கேயோ ஒரு ரீசன் ஃபைண்ட் பண்ணி எங்களை ஜஸ்டிஃபை பண்ணி எங்களை ஒரு ராவு 3 hour 4 hour 5 hour சஹர் வரங்காட்டி தொழுகிறாக்களோட எங்களுக்கு கம்பீட் பண்ணி நாளைக்கு சொர்க்கத்தை இந்த ரமதானால டிமாண்ட் பண்ண இயலாது. You have to keep yourself in the race. You have to keep yourself active in the competition. அப்படின்னா you have to do your best, do your maximum. அப்படி இருந்தால்தான் you can keep yourself within the competition. ஆக முக்கியம். அடுத்தது கடைசியாக ரமதானுடைய சஹர். Why are we eating the sahar? Because it's the barakah. Rasulullah sallallahu alaihi wasallam said, "Inna Allah wa malaikatahu yusalluna 'ala al-mutasahhirin." இதை ஞாபகம் வச்சுக்கணும். நாங்க சஹருடைய சாப்பாட்டை சாப்பிட்ட நேரத்துல இட்ஸ் நாட் a normal meal. அந்த மீலை சாப்பிட்ட அந்த மீல் பரக்கா. அந்த மீலை திண்டு முடியும் வரங்காட்டியும் அல்லாஹ்வும் மலக்குமாரும் எனக்கும் உங்களுக்கும் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. Is it an easy meal? அந்த மீல் இட்ஸ் a barakah. அந்த மீலை சாப்பிட்ட நேரத்துல who is praying for us? Inna Allah wa malaikatahu. Allah and the angels are praying. They are seeking forgiveness for ourselves while they are eating the sahur. இந்த ஃபீலிங் எனக்கும் உங்களுக்கும் இருக்கணும். இந்த ஃபீலிங்ஸோட, இந்த ஈமானோட, இந்த இஹ்திசாபோட எங்களுக்கு ரமதான அமைக்கேலுமாக இருந்தால் ஒவ்வொரு நைட்டும் நான் சொன்ன அந்த விஷயத்தை ஞாபகம் கொள்வோம். பட் இஸ் நோ அவுட்டிங் டியூரிங் த ரமதான். முடியுமாக இருந்தால் இன்னும் ஃபியூ டேஸ் இருக்கு. உங்களோட வீட்டுக்கு நீங்கள் ஷாப்பிங் செஞ்சு முடிச்சிடறது. ப்ளீஸ் மேக் ஷுவர் நாளைக்கு நாளண்டைக்கு கம்ப்ளீட். ஃபெஷன் உங்களுக்கு வேணுமாக இருந்தால் யூ பை இட் ஆஃப்டர் ரமதான். நோ ப்ராப்ளம். ஸ்டில் தட் வில் பி ஓப்பன். பட் யூ கான்ட் டூ இட் அட் த காஸ்ட் ஆஃப் யுவர் ரமதான். கடைசி 10 அல்லாஹ் சிங்கிள் ரிக்வெஸ்ட், ஹம்பலான ரிக்வெஸ்ட். 7 மாதம் இருந்தால் யூ ஹேவ் டுமாரோ, யூ ஹேவ் another 3 more days. கம்ப்ளீட் பண்ணுங்க உங்களோட ஷாப்பிங். நோ ஷாப்பிங் டியூரிங் த ரமதான். செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயங்களை மனசில் கொண்டு மேலே எனக்கு அடையணும் என்ற எதிர்பார்ப்போடு பேசுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியாப்பட்ட ரமதானாக நம்முடைய ரமதானான ஆக்கி வைப்பானான. இன்னும் விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ அந்த விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக.